சினிமா இண்டஸ்ட்ரியில மறக்க முடியாத திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னா, நெறைய திரைப்படங்கள் சொல்லலாம். அதுல முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படங்கள்ல ஒண்ணுதான் பாஸ் என்கிற பாஸ்கரன். இயக்குனர் ராஜேஷுடைய இயக்கத்துல ஆர்யா, சந்தானத்தோடைய காம்பினேஷன்ல இந்த படம் வெளிவந்துச்சு. அவங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னு பார்த்தா, அடுத்த படமும் அவங்களே சேர்ந்து ரெடி பண்ற மாதிரியான அளவுக்கு ஹிட். அதாவது ராஜேஷுடைய இயக்கத்துல அடுத்த படமும் ஆர்யா, சந்தானம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இணைஞ்சு நடிக்க போறது. அந்த படத்துக்கு இன்னமும் பெயரிடப்படல. ஆனா அந்த படத்தை தயாரிக்க போறது யாரு அப்படின்னு கேட்டா தி ஷோ பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்யாவோட சொந்த நிறுவனம். அவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரிக்க போறாங்க. இந்த படத்துல ஆர்யாவே வந்து லீட் ரோல் பண்றாரு. அவருக்கு ஜோடியா தமன்னா நடிக்கிறாங்க. ஸோ தமன்னா ஆர்யாவுடைய காம்பினேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வழக்கம் போல நம்ம சந்தானம் வந்து காமெடியில கலக்க போறாரு. இந்த படத்துல வந்து காமெடிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ரொமான்ஸுக்கும் கூடவே சேர்த்து இசைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களாம். ஆமாங்க, ஒரு படத்துடைய வெற்றிக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த படத்துல நாங்க புகுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நேர்த்தியான எல்லாரையும் ரொம்ப அழகா காமிக்கக்கூடிய வகையில படத்துடைய ஒளிப்பதிவு அமைய போகுது. படத்துக்கு மியூசிக் வந்து டி இமான் போடுறாரு. இந்த படத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க. தாமிரபரணி படத்துடைய கதாநாயகி முக்தா பானு, வெண்ணிராடை மூர்த்தி, கருணாகரன், சித்தார்த் விபின், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்துடைய பூஜையும் முதல் நாள் படப்பிடிப்பும் ரொம்ப இனிதா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இந்த டீம் வந்து வெற்றியடைய நாம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.